கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்கிற இந்த ஜும்மா தொடர் உரையில் நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இஸ்லாமிய கொள்கையில் முக்கியமானது அல்லாஹுவை பற்றி அறிந்து கொள்வது. அல்லாஹ் என்பவன் ஒரு பிரம்மாண்டமான அவனுக்கு உரிய வடிவத்தில் அரிசிலே வீற்றிருக்கிறான் என்பதையும், அவன் மனிதனுடைய சாயலில் அல்லாஹ் இருக்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய சாயலில் அல்லாஹ் படைத்தான் என்பதையும் கடந்த வாரங்களில் பார்த்தோம். அப்போ அல்லாஹ் மனிதனை பார்த்து சிரிப்பான் என்பதற்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அந்த சிரிப்பு என்றால் நாம் அது சிரிப்பு என்று விளங்குகிற வகையில் அது இருந்தால் தான் சிரிப்புன்னு சொல்ல முடியும். அப்போ அல்லாஹ் என்பவன் அவனுக்கு உரிய உருவங்களோடு தான் இருக்கிறான் என்பதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அல்லாஹ் மனிதர்களோடு பேசுவான், மலக்குகளோடு பேசுவான், மரங்களோடு கூட பேசுவான், எல்லாத்தோடையும் பேசுவான். மனிதர்களோட அவங்களுக்கு புரிகிற பாஷையில் பேசுவான். அப்போ அல்லாஹ் என்பவன் பேசக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் திருமறை குர்ஆன்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொன்மொழிகளை நம்ம அறிகிறோம். பேசுதல்னா என்ன? நம்ம பேசுகிறோம் என்று சொன்னால் பார்க்குறவருக்கு பேசுகிறோம்னு தெரியணும், அதுக்கு பேர் தான் பேசுதல். அப்போ அல்லாஹ் பேசுகிறான் என்று மனிதன் பார்த்துவிட்டு அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான் அப்படின்னு அறிந்து கொள்வதாக இருந்தால், அப்போ அந்த வாய் மூலமாக இருந்தால் தான் அதை பேசுகிறான்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ அல்லாஹ் அவன் சிரிக்கிறான் என்பதிலிருந்தும் பேசுவான் என்பதில் இருந்தும் அவனுக்கு உரிய அழகான அவனுக்கு திருவாய் இருக்கிறது, அவனுடைய திருவாயை திறந்து நம்மோடு அவன் பேசுகிறான், அப்படி தான் அல்லாஹ்வை பற்றி நம்ம நம்ப வேண்டும். அப்போ திருமறை குர்ஆனில் எடுத்து பார்த்தீர்களேயானால் அல்லாஹ் பேசுவான் என்பதை பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முதலாவதாக நபிமார்களுக்கு அல்லாஹ் செய்தி கொடுக்கும் பொழுது நேரடியாக பேசி கொடுக்கறது இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அவங்கள்ட்ட அந்த செய்தியை கொடுத்து அவங்க சொல்லிட்டு போவாங்க. இது ஒரு வகையாக அல்லாஹ் நபிமார்கள்ட்ட செய்தியை கொடுப்பான். இன்னொரு வகை என்னவென்று சொன்னால், உள்ளத்தில் அவன் நினைக்கிறது போட்டுருவான். பேசித்தான் அல்லாஹ் ஒரு செய்தியை தரணும்னு கிடையாது. ஒரு நபிமார்களுடைய உள்ளத்தில் அவன் என்ன நினைக்கிறானோ அங்கிருந்து அவன் ஒரு கமாண்ட் பண்ணான்னு சொன்னால் இவங்க உள்ளத்தில் அல்லாஹ் சொல்கிற செய்தி பதிவாகிவிடும். அந்த மாதிரியான முறையிலையும் அல்லாஹ் என்ன செய்வான்? பேசுவான். இன்னொரு வகை என்னன்னு சொன்னால், அவனை கூப்பிட்டு நேராக பேசிடுவான். நபிமார்கள்ட்ட பேசுகிறத 3 வகையாக அல்லாஹ் பேசுவான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஒன்று, ஜிப்ரீல் மூலம் அல்லது வேறு மலக்குகள் மூலமாக பேசுகிறது. நேரடியாக பேசாமல் வானவர்களை அனுப்பி இந்த வகையை கொடுத்துட்டு வா, இந்த செய்தியை சொல்லிட்டு வா, இந்த மாதிரியான ஒரு நற்செய்தியை கூறிவிட்டு வா என்று சொல்லி மலக்குகளை அனுப்புவான். அப்போ மலக்குகள் மூலமாக பேசுகிறது அது ஒரு வகை. இன்னொரு வகை பேசவே மாட்டான், அவன் அங்கே நினைப்பா இங்கே நம்ம உள்ளத்தில் வந்துடும். இது சாதாரண மனிதர்கள் கூட அது மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்? அப்படி ஏற்படுத்துகிறான். சில நேரங்களில் நம்மளை அறியாமல் ஒரு முடிவு எடுப்போம், அது நமக்கு நன்மையானதாக இருக்கும். நம்ம நினச்சி பார்க்காத ஒரு முடிவை அல்லாஹ் உள்ளத்தில் போடுவான். அந்த மாதிரியும் அல்லாஹ் மனிதர்களோட ஒரு தொடர்பு வைக்கிறான். இன்னொரு வகை என்னன்னு கேட்டால், அதில் தான் பேசுகிறான் என்பதில் அவனுக்கே உள்ள வடிவம் இருக்குங்கிறது விளங்குறது. இன்னொரு வகை என்னவென்று கேட்டால், அவனிடமிருந்து வந்த சத்தம் நம்ம காதில் விளங்கும், அவன் பேசுவான், அந்த ஓசை காதில் விளங்கும். இந்த மாதிரியாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? பேசியிருக்கிறான். இப்படி யார்கிட்ட பேசியிருக்கிறான் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான் இல்லையா, அவங்கள்ட்ட நேரத்தான் அல்லாஹ் பேசணும். என் கையால் படைத்தேன்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னுடைய கையால் படைத்தேன் என்று சொல்லி அவரோடு அல்லாஹ் உரையாடிய விஷயங்கள் எல்லாம் திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அப்புறம் அல்லாஹ் பேசினதாக இருந்தால் மூசா நபி அவங்களோட நேராக பேசியிருக்கிறான். மூசா நபி அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு தூர் சீனா என்கிற ஒரு இடத்திற்கு வர வைத்து அந்த இடத்துல என்ன செய்கிறான்? அல்லாஹ் ஒரு ஒளிமயமான ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறான். அப்போ அவர் பயப்படுறாரு. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? பயப்படாத, இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், உனக்கு உன்னுடைய இறைவனாகிய அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் பேசுகிறான். என்னவெல்லாம் பேசுகிறான்? உன் கையில் என்ன வச்சிருக்கிறான்லாம் கேட்குறான். மா தில்க பி யமீனிக யா மூசா, மூசாவை உன்னுடைய வலது கையில் என்ன வச்சிருக்கிற? அல்லாஹ்வுக்கு தெரியும். அவர் நினைக்கிறத விட வேற ஒரு ரிசல்ட்டை அந்த அவர் கையில் வச்சுக்கிறதுல வெளிப்படுத்துவதற்காக அப்படி கேட்குறான். அல்லாஹ் உன் கையில் என்னன்னு கேட்குறான். அவர் என்ன செய்கிறாரு? ஹி அசாய, இது என்னுடைய கைத்தடி.
நான் இதை ஊன்றிக்கொள்வேன், இதை வச்சு இலைதலைகளை பறித்து போடுவேன், இன்னும் ஒளியஃபியா மாறிபு உஹ்ரா, இன்னும் பல வேலைகளுக்கு இதை குச்சியை பயன்படுத்திடுவேன். அது கரெக்டு தான், உன் கையில் இருக்கிற கைத்தறி தான், இப்போ கீழே போட்டவுடனே சீர்ற பாம்பாக மாறுது. இந்த பாம்பாக மாறுதுங்கிறத சொல்வதற்கு தான் நீ உன் கையில் இருந்தது கைத்தறி நீ சொல்கிற, நான் நினைத்தால் கைத்தறியில் கூட வேற ஒரு பவரை வர வைக்குவேன் என்பதற்காக சொல்கிறானே. இந்த உரையாடல் ஜிப்ரீலை அனுப்பி அல்லாஹ் சொன்னது கிடையாது. இந்த உரையாடல் உள்ளத்தில் கொண்டு போட்டதும் கிடையாது. அல்லாஹ் பேசுகிறான், அவர் காதில் அது விளங்குகிறது. இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு காதில் விளங்குவது போல, நீங்கள் பேசினால் என் காதில் விளங்குவது போல அல்லாஹ் தான் பேசுகிறான்னு அவர் காதில் விளங்குது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து கூட அல்லாஹ் என்ன, அவர் கலீமுல்லான்னு அவருக்கு பேர், அல்லாஹ்வோடு நேருக்கு நேராக பேசியவர். பார்க்கலானா அல்லாஹ்வை அவர் பார்க்கவில்லை, யாரும் பார்க்கவில்லை. பார்க்கணும்னு அவர் ஆசைப்படும் போது கூட அல்லாஹ் நினைச்சிட்டான், லன் தரானி, என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனால் மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சத்தம், அல்லாஹ் பேசக்கூடிய அந்த சத்தம் அவர் காதில் வந்து விழுந்தது. இது அல்லாஹ் பல இடத்துல சொல்கிறான், ஒலம்மா ஜா மூசா அலி மீகாத்தினா, நாம் வாக்களித்த இடத்திற்கு மூசா வந்த பொழுது, ஓ கல்லமஹு ரப்புஹு, அவரோடு அவருடைய இறைவன் பேசிய பொழுது, கால ரப்பி அரிணி அல்துர் இலைக்க, யா அல்லாஹ் உன்னை பார்க்கணும், கொஞ்சம் காட்டுவேன், சத்தம் தானே வருது, உன்னை நான் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேனே அப்படின்னு சொல்கிறாரு. இது 7வது அத்தியாயத்தில் 143வது வசனம். அல்லாஹ் என்ன செஞ்சான், லந்தரானி, பார்க்க முடியாது, என்னுடைய அந்த ஜோதியை பார்ப்பதற்கான பவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது மனுஷனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறான். அதே மாதிரி வந்து 7:144 அல்லாஹ் சொல்கிறான், அவர்கிட்ட பேசும் பொழுது, இஸ்தஃபைத்து அலன்னாசி, மற்ற மக்களை விட உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எதுக்கு தேர்ந்தெடுத்தின? தூது செய்திகளை தருவதன் மூலமாகவும் நேருக்கு நேராக உன்கிட்ட பேசியதன் மூலமாகவும் உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். அப்போ மூசா நபி அவர்கள்ட்ட அல்லாஹ் பேசுகிறான், அவனுக்கே உரிய ஸ்டில் பேசுகிற மனுஷனுங்க அதில் பேச்சுன்னு தெரிகிற மாதிரி இந்த மாதிரி சத்தத்தான் பேச்சு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சப்தம் வந்து காதில் விழுந்தா தான் அதை பேச்சுன்னு சொல்லுவோம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அவர் அல்லாஹ் பேசுகிற ஒரு விளங்குது என்று சொல்லுமே. ஆனால் இந்த மாதிரியான அவனுக்குரிய அந்த பாஷையில் அவர் எந்த பாஷையை அறிந்து வைத்திருந்தாரோ அந்த மொழியில், மூசா நபிக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் அல்லாஹ் பேசுகிறான். அந்த சொற்கள் மூசா நபி காதில் வந்து விழுகிறது. அதை மூசா நபி கேட்கிறார்கள் என்று சொன்னால் பேசுவதற்குரிய அம்சம் அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு ருசுலன் கசஸ்னாகும் அழைக்க மின் கபுலு, நபியே உமக்கு பல தூதர்களை முன்னாடி நம்ம சொல்லி அனுப்பியிருக்கிறோம். ஒரு ருசுலன் நாம் நக்சுசும் அழைக்க, பல தூதர்களுடைய வரலாறை உமக்கு சொல்லாமல் இருக்கிறோம். மொத்த ரசூல்மார்கள் வரலாறு ரசூல்லாவுக்கு சொல்லலை. மொத்தமாக ஒரு 25 ரசூல்லாமை சேர்த்தா 24 பேர் தான். அப்போ 24 நபிமார்களுடைய வரலாறு தான் அப்படி துணுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதை வந்து சுட்டி காட்டும் பொழுது, நபியே சிலருடைய வரலாறை உமக்கு சொல்லி இருக்கிறோம், பலருடைய வரலாறை சொல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஓ கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, மூசாவோடு அல்லாஹ் நேருக்கு நேர் பேசினான். கல்லமண்டா பேசினாண்டா ஒரு இலக்கியமான அர்த்தம் கொடுக்கூடாதுங்கிற தக்லீமான்னு போட்டான். நெசமாகவே பேசினான், மூசா அலைஹிஸ்ஸலாமோடு அல்லாஹ் நேரடியாக பேசினான்ங்கிற ஒரு நியூஸ் செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 4:164 இருக்குது. தில்கர் ரசூல் ஃபல்லல்னா பாலஹும் அலா பாலின், ரசூல்மார்களில் சிலரை விட சிலரை நாம் சிறப்பித்திருக்கிறோம். எல்லா ரசூல் சமம் கிடையாது, வித்தியாசம் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் சமமாக நினைக்கணும். எல்லா ரசூல்மார்களையும் அவங்கவுங்க பணியை சிறப்பாக செய்தார்கள் என்று நம்ம என்ன செய்யணும், அப்படி நம்ப வேண்டும். அவனுடைய ரசூல்மார்களுக்கு மத்தியில் நம்ம இந்த பாரபட்சம் காட்டிடக்கூடாது. இவரோட நல்லா செஞ்சார், அவரோட இந்த இடத்துல இவர் இடத்துல அவர் இருந்தால் சிறப்பாக இருப்பார் சொல்லக்கூடாது. அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு வேலைக்கு, அவன் யாருக்கு எந்த சிறப்பு இருக்கோ அப்படி தான் தேர்ந்தெடுப்பான். ஆனால் அல்லாஹ் சில சிறப்புகளை கொடுத்ததை சொல்லி காட்டலாம். ஒவ்வொரு நபிக்கும் சில சிறப்புகள். இப்போ ஈசா நபிக்கு வந்து அவருக்கு தனி சிறப்புகள் எல்லாம் கொடுத்தான். இறந்தவர்களோட சில நேரத்தை உயிராக்கிடுவார். பறவையை கூட களிமண்ணில் செஞ்சு ஊதுனா பறவையை அவருக்கா இல்லை, அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று இந்த மாதிரிலாம் அல்லாஹ் கொடுத்துருந்தான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு. அப்போ சிறப்பித்து சொல்லும் பொழுது, மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், அந்த தூதர்களில் அல்லாஹ்வோடு நேருக்கு நேராக பேசியவர்களும் இருக்கிறார்கள். சில தூதர்களை சிறப்பித்திருக்கிறோம், பலவிதமான சிறப்பு. ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த தூதர்களில் சில பேரோடு அல்லாஹ் உரையாடியும் இருக்கிறான். அல்லாஹ்வோடு உரையாடிய சிறப்பு பெற்றவர்களும் இருக்கிறார்கள். அப்படிங்கிறது வந்து 2வது அத்தியாயத்தில் 253 வசனத்தில் இருக்கிறது.
இதெல்லாம் நபிமார்களோட நம்மளோட பேச மாட்டான். நபிமார்கள்ட்டையே எல்லாத்தையும் பேசலை. நபிமார்கள் அனுப்புகிறவங்கள்ட்டையே சிலர்கிட்ட எல்லாம் பேசியிருக்கானே தவிர அனைவர்கிட்டையும் பேசவில்லை. ஆனால் இதை வச்சு நம்ம முடிவு வர இயலாது. நம்மள்கிட்டே பேசுவான். அப்போ இறைவன் வந்து இந்த உலகத்திலிருந்து நம்ம அழிக்கப்பட்டு திரும்ப எழுப்பப்பட்டு இறைவன் முன்னால் நிற்கும் பொழுது அல்லாஹ் வந்து நம்மோட பேசுவான், ஒவ்வொருத்தரோடையும் பேசுவான். அப்போ பேசுவான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன அர்த்தம்? நம்ம எதை பேச்சுன்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி அது வரும். அப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த சப்தம் நம்ம காதில் விழும் பொழுது அப்போ அல்லாஹ் வந்து சூனியம்லாம் கிடையாதுன்னு விளங்குதா இல்லையா? திருமறை குர்ஆன் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹ்வுடைய வேதத்தை யார் மறைக்கிறார்களோ, ஓ யஸ்தருன பிஹி தமனன் கலீலா, அதை கொண்டு அற்ப உலக ஆதாயத்தை அடைந்து கொள்கிறார்களோ, உலாயிக்க மா யாக்குலுன ஃபீ புத்தூனிஹிம் இல்லன்னார், அவங்க வந்து நரக நெருப்பை தான் இப்போ சாப்பிட்றாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை மறைச்சி அற்பமான காசை இந்த உலகத்தில் ஆதாயம் அடைகிறாங்களே, அவங்க சாப்பிடுவது காசு அல்ல, நரக நெருப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒலாயு கல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் அவங்கள்ட்ட எல்லாம் பேச மாட்டான். எல்லாத்தையும் பேசுவான். நான் அனுப்பின வேதத்தை நீ மறைச்சி உலக ஆதாயத்துக்காக வேண்டி மக்கள்கிட்ட சொல்லாமல் நீ வந்து அவங்கள வழிகேட்டில் விட்டியா இல்லையா? அதனால இந்த ஆட்களோடு பேச மாட்டேங்கிறான். மற்ற ஆட்களோடு பேசுவான்ல. இப்போ பேசுவான் என்று ஒரு அம்சம் இருந்ததுனால தானே இவன்கிட்ட பேச மாட்டேங்கிறான்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை யார் மறைக்கிறாங்களோ, மறைச்சு அதன் மூலம் உலக ஆதாயத்தை அடைகிறாங்களோ அவங்களோட உலாயு கல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான் என்று 2வது அத்தியாயத்தில் 174வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னல்லதீன யஷ்தரூன பி அஹதில்லாஹி வ ஐமானிஹிம் சமனன் கலீலா, அல்லாஹ்வின் பேரில் சத்தியம் செய்து யார் வந்து அற்பமான காசுகளை பெற்றுக்கொள்கிறார்களோ, சும்மா பெற்றுக்கொண்டால் பரவாயில்லை, பொய் சத்தியம் பண்ணி அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி உறுதிமொழியை கொண்டு யார் வந்து அற்பமான ஒரு பொருளை பெற்றுக்கொள்கிறார்களோ, உலக ஆதாயத்தை அடைந்து கொள்கிறார்களோ, உலாயிக்கலா ஹலாக்கலகும் பில்லாகிறா, ஆகிரத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு நசீபும் இல்லை, எந்த ஒரு பாக்கியமும் இல்லை. ஒலாயு கல்லிமுஹுமுல்லா, அவங்களோட நல்லா பேச மாட்டான். சத்தியம் செய்து ஒரு அர்த்தனுடைய பொருளை, அற்பமான பொருளை சாப்பிட்டு கொண்டார்களே ஆனால் அவங்களோட நல்லா பேச மாட்டான்ங்கிறான். இது வந்து 3வது அத்தியாயத்தில் 77வது வசனத்தில் இருக்கிறது. இது நமக்கு என்ன காட்டுகிறது? இவங்களோட இந்த மாதிரி 2 பேர் குர்ஆனை பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரோட பேச மாட்டான்னு இருக்கிறது. ஹதீஸில் இன்னும் சில பேரை பற்றி சொல்லப்படுகிறது. அப்போ அல்லாஹ் பேச மாட்டான் என்று சிலர் ஒதுக்கப்படுவார்களே ஆனால் இந்த லிஸ்ட்டில் நாம் இல்லாவிட்டால் நம்ம இடத்துல எல்லாம் பேசுவான். இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விதிவிலக்கு கொடுக்கப்பட்ட லிஸ்ட்டில் நம்ம இல்லை என்று சொன்னால் நம்மோட என்ன செய்வான்? அல்லாஹ் பேசுவான். இதை இந்த வசனத்தில் அறிந்து கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மாமின்கும் மின் அஹதின், உங்களில் எவராக இருந்தாலும் சரி, இவங்களை கழிச்சிட்டு குர்ஆனில் சில கழிச்ச ஆட்களை விட்டுறணும். அல்லாஹ் யார்கிட்ட பேச மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு, அதை மைனஸ் பண்ணிடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மாமின்கும் மின் அஹதின், உங்களில் யாராக இருந்தாலும் சரி, இல்லா சையு கல்லிமுஹு ரப்புஹு, ஒவ்வொருத்தையும் நல்லா பேசுவான். உங்களில் யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தையும் பேசுவான். லைஸ பைனஹு பைனல்லாஹி தர்ஜுமானுன், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாலும் இருக்க மாட்டார்கள். மொழிபெயர்ப்பு யாருக்கு வேணும்? பாஷை தெரியாட்டி வேணும். அவன் தானே இந்த பாஷையை நம்ம கற்று தந்திருக்கிறான். நீ உனக்கு தமிழ் தான் தெரியும்னா அவனுக்கு தமிழும் தெரியும். உனக்கு அரபி தெரியும்னா அது அவனுக்கும் தெரியும். நீ ஊமையாக இருந்தால் அந்த பாஷையும் கூட அவனுக்கு தெரியும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து எல்லார்ட்டையும் பேசுவான். அவன் பாஷையில் பேசுவான். அல்லது எல்லாருக்குமே ஒரு பாஷையாக கூட ஆக்கிடலாம்ல. அங்கே போன உடனே இந்த பாஷையெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு அவன் நமக்கு விளங்கக்கூடிய அனைவரும் விளங்கக்கூடிய ஒரு மொழியை நம்ம மூளையில் பதிப்பிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அல்லாஹ் நாடினால் அப்படி கூட இருக்கலாம். ஆனால் பேசுவான் கண்டிப்பாக. அல்லாஹ் வந்து ஒவ்வொருத்தையும் என்ன செய்யுமா? தர்ஜுமான் மொழிபெயர்ப்பாளர் இல்லாமல் பேசுவான். அப்படி பேசும் பொழுது மூசா நபிட்ட அசரீரியாக பேசினான், அப்படி பேச மாட்டான். எந்த ஒரு திரையும் இருக்காது. இதுவரைக்கும் உள்ள பேச்செல்லாம், மூசா நபி பேச்செல்லாம் கூட அது வந்து சத்தம்தான், பார்க்கல. நம்மள்கிட்ட எல்லாம் பேசுவானா? மூசா நபிட்டையும் தான், மறுமை நாளில் எல்லாத்தையும் பேசுவான். எப்படி பேசுவான்? எந்த ஒரு ஹிஜாபும் இல்லாமல், எந்த ஒரு அதாவது பார்க்குற மாதிரி, அதாவது அல்லாஹ்வை நேராக பார்ப்போம், அவன் நம்மளை பேசுவான். அதாவது அவனுடைய தோற்றத்தையும் பார்ப்போம், அவனுடைய சத்தத்தையும் கேட்போம்.
இப்படி பேசாமல் ஒருத்தரும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 7443வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் சிரிப்பான் என்று எதுக்கு இதெல்லாம் சொல்லப்படுதுன்னா, அல்லாஹ்வை சூனியம் ஆக்கி அவனை அச்சமற்றவர்களாக நம்ம மாறிக்கொண்டிருக்கோம் இல்லையா. ஒரு பிரம்மாண்டமான ஒரு வடிவத்தோடு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான், அவன் பேசுவான், நம்மளை பார்த்து சிரிப்பான், நம்மளை பிடிப்பான், அந்த மாதிரியான ஒரு சர்வசக்தனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் அல்லாஹ்வை சொல்லி காட்டுறான். நான் பேசுவேன் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பார்க்குறோம் இல்லையா, பார்க்குறதா கண்ணு வேணும், கண்ணை கொண்டு பார்க்குறோம். இந்த மாதிரி தான் இல்லை, அல்லாஹ்வும் நம்மளை பார்க்குறான் என்று சொல்லி எத்தனை இடத்துல சொல்கிறான்? திருக்குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா 27 இடத்துல அல்லாஹ் தன்னை பசீர் என்கிறான். பசீர்னா கண்ணால் பார்ப்பவன், பசர்னா பார்வை, பசர்னா கண்ணுக்கு பசரும்பாங்க. அப்போ பசீர்னா என்ன அர்த்தம்? கண்களால் பார்ப்பவன். அப்போ கண்களை கொண்டு பார்ப்பவன் என்கிற இந்த சொல்லு அல்லாஹுக்கு. அல்லாஹு சமீஉன் பசீர், கானல்லாஹு சமீஅன் பசீரா, இந்த மாதிரி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பசீர் பார்க்கக்கூடியவன் என்கிற ஒரு சொல்லு அல்லாஹுக்கு திருக்குர்ஆனில் 27 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல்லாஹ்வை பயன்படுத்துகிறான். அப்போ நான் பார்க்குற வேண்டியன்னு சொல்கிறான், நான் எனக்கு உன்னோட பேசவும் செய்வேன், உன்னை பார்த்து சிரிக்கவும் செய்வேன், உன்னை பார்க்கவும் செய்வேன். இப்போவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இப்போ நம்ம உட்கார்ந்துருப்பதை நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறான். நம்ம பார்க்குறான் தான் என்ன செய்ய முடியாது, ஒன்று தான் பார்க்க முடியும். ஒரு மொத்தமாக கூட்டமாக பார்த்தோம்னா கூட ஒருத்தனை பிரித்து ஜூம் பண்ணி அவனை கணக்கிட்ட மொத்தம்லாம் தெரியாது. மொத்தமாக பார்த்தா ஒரு கூட்டம்னு பார்க்கலாமே தவிர இவரையும் பார்க்குற அதே நேரத்தில் இவரை பார்க்க இயலாது, இதை பார்க்குற நேரத்தில் இதை பார்க்க இயலாது. அடுத்த செகண்ட் மாறி தான் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய அப்படி கிடையாது. ஒரே நேரத்தில் தனித்தனியாக ஒன்றையும் பார்ப்பான். எந்த தடுக்காது, சுவர் தடுக்காது, முகடு தடுக்காது, வெளிச்சம் தடுக்காது, இருட்டு தடுக்காது, எதுவுமே தடுக்காத முறையில் அல்லாஹ் எல்லாத்தையும் பார்க்கணும். இப்பவும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் காதால் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கவில்லை, அவனுடைய கண்களை கொண்டு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அனைத்தையும் பார்க்கக்கூடிய இடத்தில் அவன் இருக்கிற காரணத்தினால் அவன் எல்லாத்தையும் என்ன செய்யறான், ஒரே நேரத்தில் அம்புட்டையும் பார்க்குறான். நம்ம கண்ணுக்கு நிறைய பார்க்க சக்தி இருக்குது. பாதி உலகத்தை பார்க்கலாமே. ஒரு விமானத்தில் ஏறினீங்கன்னா பாதி உலகத்தை பார்க்கலாம். துல்லியமாக பிரித்து பார்க்க போகும்போது மூளையில் லோடு பத்தலை. அதனால் என்ன செய்யுது, கண்ணு இப்படி ஒரு ஆளை பார்க்கும்போது இன்னொரு ஆளை பார்க்க முடியலை. மொத்தமாக அப்படி பாதி உலகம் அப்படி பார்த்துடலாம். ஒரு பொருள் மாதிரி மொத்த கூட்டத்தை ஒரு கூட்டம்னு பார்த்துடலாம். இந்த ஆளுன்னு சொல்லி பிரித்து பார்க்க போனீங்கன்னு வைங்க, அப்போனா ஒன்று தான் பார்க்க முடியும். ஒரு ஆள்கிட்டே அவர் மூக்கை மட்டும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், கண்ணை பார்க்க இயலாது. அவர் சிரிப்பை மட்டும் பார்த்து துல்லியமாக லேசர் அடித்து பார்த்தோம்னு சொன்னால் அடுத்தது கண்ணுக்கு சக்தி இருக்குது. இவ்வளோ பெருசாக பார்க்குறோமே, மூளைக்கு லோடு இல்லை. இந்த கண்ணில் ஒன்று ஒன்றா வந்தால் தான் அது பார்வை தந்துக்கு அர்த்தம் இருக்குது. பிரித்து பார்க்க முடியலைன்னா குழம்பி போயிடும், பைத்தியம் முடிச்சு போயிடும். அப்போ இன்னார் தான் துல்லியமாக அடிக்கிறதா இருந்தால் ஒன்று ஒன்றா பார்த்தா தான் என்ன செய்ய முடியும், சரியாக வரும்னு அப்படி ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறான். அல்லாஹ் பொறுத்தவரைக்கும் இப்படியா? அதனால் அவன் என்ன செய்வான், ஒரே நேரத்தில் அவ்வளோ பேரையும் பார்ப்பான். அப்போ அல்லாஹ் பார்ப்பான் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். பார்ப்பான்னு சொன்னால் ஏதோ கண்கா சக்தி மாதிரி இந்த கேமரா மாதிரிலாம் நினச்சிடக்கூடாது. கேமராவுக்கு அறிவாக இருக்குது அப்படிலாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. எப்படி பார்ப்பான் அல்லாஹ்? அந்த கண்ணை கொண்டு பார்ப்பான். பார்ப்பான் என்றால் எப்படி பார்ப்பான்? அல்லாஹ்வுக்கு கண் இருக்கிறது, அந்த கண்களை கொண்டு பார்ப்பான். அது இப்படி விளங்கக்கூடாதுங்கிறது தான் சில சம்பவங்கள் வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்க. இந்த தஜ்ஜால்னு ஒருத்தன் வர இருக்கிறான், அதை ரசூலுல்லாஹ் எச்சரிச்சிருக்கிறாங்க. உலகம் அழியும் போது தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் என்ன சொல்லுவான், அவன் ஒரு பிரம்மாண்டமாக இருப்பான். அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டம் இல்லை, நம்மளோட கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருப்பான். பிரம்மாண்டமாக இருந்தால் அவனு சொல்லுவான், நம்மளும் நினைக்க ஆரம்பிச்சிருவானான். மனிதர்களில் பலவீனர்களும் தன்னை விட கொஞ்சம் பெரிய ஒரு பிரம்மாண்டத்தில் ஒருத்தனை பார்க்கும் பொழுது அவன் தான் இறைவன் என்று சொல்லும் பொழுது மக்கள்லாம் என்ன செய்வாங்க, அவனை இறைவன் நம்பிடுவாங்க. ஈமான் இல்லாதவர்கள், பலவீனர்கள், அல்லாண்டா யாருன்னு விளங்கி வைத்தவர்களாக இருந்தாலும் வைங்க, இந்த அல்லாஹ் இப்படி நீங்கள் விளங்கினீங்க இதில் பிரம்மாண்டமாக தெரியாது. நீங்கள் ஒழுங்காக அல்லாஹ் விளங்கியிருந்தீங்கன்னா அவனுடைய பிரம்மாண்டம் என்ன ஒரு 8 அடி இருப்பானா, நம்ம 4 அடி இருந்தால் அவன் 8 அடி இருக்க போகிறான். பிரம்மாண்டம்னா இந்த மாதிரி பிரம்மாண்டம் தான், பெருசாக இருப்பான். அப்படின்னா நம்ம அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டம் எப்படி, அது கற்பனை பண்ண முடியாத பிரம்மாண்டம். அப்படியான ஒருத்தன் நீலாம் கொசுன்று போயிடலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்கள், தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான், நான் தான் இறைவன் சொல்லுவான், உங்கள் காலத்தில் வந்து விட்டான் என்று சொன்னார். இறைவன் நம்பாதீங்க. ஏன்னு கேட்டால் அவன் என்னதான் பிரம்மாண்டமாக சில ஆற்றலை கொடுத்துருந்தாலும் அவனுக்கு 1.5 கண்ணு, ஒரு கண்ணு நல்லா இருக்கும், ஒரு கண்ணு வேலை செய்யாது, அரைக்கண்ணு.
ஒன்றரை கண்ணாக ஒன்றரை கண்ணு என்ன, ஒரு கண்ணு முழுசாக நல்லா இருக்கும், இன்னொரு கண்ணு ஆஃப் தான் இருக்கும், சுருங்கி போய். அப்போ திராட்சை சுருங்கிய திராட்சை போல் இருக்குமா, அதுவும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு கண்ணு வந்து நல்லா இருக்கும், இன்னொரு கண்ணு திராட்சை கிஸ்மிஸ் பழம் இருக்குல்ல, கிஸ்மிஸ் பழம் மாதிரி இருக்கும், சுருங்கி போய். அதனால் அவன் பார்க்க முடியாது. அப்போ ஒத்த கண்ணு தான். அப்போ ஒரு கண்ணு சுருங்கிருச்சுன்னு சொன்னால் ஒரு கண்ணு தான் அவனுக்கு இருக்கும். அதை சொல்கிறாங்க, உங்கள் இறைவனுக்கு 2 கண்ணு இருக்கும், இவனை போய் இறைவன் நினச்சிடாதேங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, தஜ்ஜால் இறைவன்மா, அடை எங்கள் இறைவனுக்கு 2 கண் உள்ளவனடா, நீ ஒத்த கண்ணை நீ எப்படி இறைவனாக இருப்ப அப்படின்னு அடையாளம் சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? இறைவனுக்கு அந்த வடிவமாகவே நமக்கு சொல்லித்தர்றாங்க. எப்படி இந்த தஜ்ஜாலுங்கிறவன் பார்த்தா பெரும்பாட்டமாக இருக்கும், கடவுள் நினச்சிடாதீங்க, கண்ணை பாருங்கள், அவனுடைய கண் வந்து 1.5 கண்ணாக இருக்கும், உங்கள் இறைவன் 1.5 கண்ணு கிடையாது. எப்படி சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தலமுன் அன்னஹு ஆவர், தஜ்ஜாலுங்கிறவன் ஆவராக 1.5 கண்ணு உள்ளவனாக இருப்பான் சொல்லிவிட்டு, அன்னல்லாஹ லைஸ பி ஆவர், உங்களுடைய அல்லாஹ் வந்து அவர் கண்ணு ஒத்த கண்ணன் கிடையாது, அவன் 2 கண்ணும் நல்லா உள்ளவன். அதனால ஒருத்தன் அந்த கண்ணை வச்சு என்ன செய்யலாம், எங்கள் இறைவன் இப்படி இருக்க மாட்டான்னு நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கற்றுத்தர்றாங்க. இந்த பிரம்மாண்டமான வந்தவன் இறைவன் சொன்னால் நம்புகிற மாதிரி சில 1-2 சக்திகளை அல்லாஹ் கொடுத்தால் கூட அந்த தோற்றத்தில் எல்லாம் என்ன பண்ணி போடுறான், ஒரு மைனஸ் கொடுத்து இவன் அவங்க இறைவன் காட்டுறான். இது வந்து புகாரியில் 3057 ஹதீஸிலும் இருக்குது. 7131 ஓ இன்ன ரப்பக்கும் லைஸ பி ஆவர், உங்களுடைய இறைவன் வந்து 1 கண்ணு ஊனமானவன் கிடையாது. இன்ன பைன ஐனைஹி மக்தூபன் காஃபிர், 2 கண்ணுக்கு நடுவில் காஃபிர்ன்ற எழுதி வர இருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்கள் இறைவன் வந்து 1 கண் உள்ளவன் கிடையாது, 2 கண்களுமே அழகானவன் அப்படின்னு சொல்லி 7131 புகாரியில் பார்க்குறோம். அப்போ இறைவன் பார்க்குறான் என்று சொன்னால் ஏதோ ஒரு பவர்னால சக்தினால் அப்படி நினச்சிடக்கூடாது. இறைவன் நமக்கு அந்த கண்ணை தந்திருக்கான்ல, அவனுடைய சாயலை நமக்கு தந்திருக்கிறான். இதே மாதிரி கண்களை கொண்டு, இந்த கண்ணு தான் இல்லை, அவனுக்கு உரிய பிரம்மாண்டமான அந்த கண்களை கொண்டு அந்த பிரம்மாண்டமான தோற்றத்தில் இருந்து அனைத்தையும் ஒரே நேரத்தில் துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ பார்க்கக்கூடியவனாக கண் உள்ளவனாக இருக்கிறான், வாய் உள்ளவனாக இருக்கிறான். வாயினும் நம்ம வாய் மாதிரி கொடுவாய் வாயெல்லாம் நினச்சிடக்கூடாது. வாயினா பல் விளக்க நாத்தவர் அந்த வாயெல்லாம் கிடையாது. அது அல்லாஹ்வுக்கே உரிய, அவனுக்கே உரிய ஒரு சிறப்பு தன்மை கொண்ட வாயோடு இருக்கிறான். அதே மாதிரி வந்து மறுமை நாளில் எல்லாம் நிற்பாங்களா, சில பேர் இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வை மறந்துட்டு இந்த அவுலியாங்களை காப்பாற்றுவாங்க, இந்த பெரியார்களை காப்பாற்றுவாங்கன்ட்டு பரிந்துரை செய்வாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களெலாம் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அல்லாஹ் கேட்பான், மானரா மாக்கும் சுஃபாக்கும், உங்களுக்கு பரிந்துரையாளர்னு சொன்னீங்க, அவங்களெலாம் காணாமல் நான் பார்க்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நல்லா கேட்பான். இவங்க எல்லாம் நிற்கும்போது, இந்த கபூர் வணங்கி எல்லாம் நிற்கும் பொழுது சமாதி வழிபட்டவர்கள்லாம் கூப்பிட்டு எல்லாம் கேட்பான், மானரா மாக்கும், உங்களோட நான் பார்க்க முடியலையே, நீங்கள் மட்டும் தான் நினைக்கிறீங்க, உங்களோட அவங்க எங்கேப்பாண்டெல்லாம் கேட்குறான். அல்ல அங்கே வேறு இடத்துல இருக்கிறவன் பார்ப்பான், அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி, உன்னோட இல்லையடா, உன் பக்கத்தில் காண முடியலையே, நீ மட்டும் தானே இப்போ நிற்கிற. அப்போ மானரா மாக்கும் சுஃபாக்கும், உங்களுடைய பரிந்துரை செய்வார்கள் நம்புனீர்களே, அவங்கெல்லாம் உங்களோட காணாம அப்படின்னு நம்ம அல்லாஹ் கேட்பான் என்று சொல்லி, அல்லதீன ஜாம்தும் அன்னக்கும் ஃபீக்கும் சுரக்கா, அவங்கள நீங்கள் பங்காளிகள் கூட்டாளிகள் நினைத்தீர்களே, அந்த கூட்டாளிகள்லாம் இப்போ எங்கே அப்படின்னு நல்லா கேட்பான். இது 694. இதில் என்ன விளங்குது, நம்ம மறுமையில் நிற்கும் பொழுது விசாரிக்கும் பொழுது, என்னடா ஒன்று நீ மட்டும் தான் நிற்கிறான், அவனை காணாமல் கேட்டால் என்ன அர்த்தம், பார்க்குறான்னு அர்த்தம். அவனை மானரா, நான் பார்க்க எனக்கு தெரியலே, காணாமல் இந்த இடத்துல அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ இதில் விளங்குது அல்லாஹ் வந்து பார்க்குறான்னா அந்த அவன் கண்களை கொண்டு பார்க்குறான். அதே மாதிரி மூசா நபி ஃபிரௌன்ட்டு அனுப்புகிறாங்க. ஃபிரௌன்ட்டு அனுப்பும்போது அவர் பயப்படுறார். எதனால் பயப்படுறாரு, அவன் ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிறான் ஒன்று. அது போக அந்த ஊரில் ஒரு பிழை கொலை செஞ்சுட்டு ஓடி போனாள் இவர் மூசா நபி நபியாகிறதுக்கு முன்னாடி 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்களா, அதில் போய் தலையிட்டு ஒருத்தனை குத்துவார், ஆள் செத்துருவான். கொள்ளலை, அவர் கொள்றதுக்காக செய்யலை, உடனே பயந்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுவார். அப்புறமேலு வேறு பகுதியில் இருந்து மாடு மேய்ச்சி 8 வருஷம் வேலை செஞ்சு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் நபியாக்கி அனுப்பி வைக்கிறான். அவர் சொல்கிறார், யாரெல்லாம் நான் போனேன்னு சொன்னான், அவன் கொடுங்கோலனாக இருக்கிறான், ஏற்கனவே எம்மளுக்கு ரிமார்க்கு ஒரு வழக்கு ஒன்று இருக்குது, நான் எப்படி அவன்கிட்ட போய் தைரியமாக பேசுகிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ துணையாக ஹாரூன் அனுப்புங்கிறார், எனக்கு பேச வேறு வராது, எனக்கு ஒரு திக்குவாயா வேறு இருக்குது, அதனால் ஒரு துணைக்கு நான் ஹாரூன் அனுப்பு துணை சொன்னோன்னு நல்லா என்ன செய்யறான், 2 பேரும் போங்க. போகும்போது சொல்லி அனுப்புகிறான், லா தஹாஃபா, 2 பேரும் பயப்படாதீங்க, உங்களை ஒன்றும் பண்ண மாட்டான், இன்னனி மாக்குமா, நான் உங்களோடு இருக்கிறேன்,
அஸ்மௌ அரா, உங்களோட இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்னா, என்ன அங்கே நடக்குதோ காதில் கேட்டுகிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ போய் அங்கே ஃபிரௌன்கிட்ட உட்கார்ந்தோன்னு உன்னையும் பார்ப்பேன், ஃபிரௌனையும் பார்ப்பேன். என்னுடைய பார்வையில் அஸ்மௌ அரா, உங்கள் இருவரையும் நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் உங்களோடு நான் இருப்பேன், தைரியமாக போ. அப்போ நீ போய் ஃபிரௌன்கிட்ட பேசுவேன், என்ன செய்யணும், நம்ம அல்லது பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படி நினைக்கணும். அல்லாஹ் வந்து ஃபிரௌன்கிட்ட பேசும்போது நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க போது ஃபிரௌன் என்ன பண்ணிடுவான், அவனால் என்ன பண்ண முடியும், பார்த்து கொண்டு இருப்பவன் என்ன வேண்டாலும் ஒரு செகண்டில் ஆக்ஷன் எடுப்பான், அவன் சக்தி உள்ளவன். அதே மாதிரி வந்து முத இறங்கின சூறா அலக் சூறா இருக்கு இல்லையா, அதில் என்ன அல்லாஹ் கேட்குறான், அலம் யாலம் பி அன்னல்லாஹ யரா, அதாவது தொழுவுற ஒரு அடியாரை போய் தடுக்கிறான், அல்லாவை தொழுவுற ஒரு அடியாரை தடுக்கிறான் இல்லையா, அவனை கண்டிக்கிற வசனம். அந்த வசனத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால், அலம் யாலம் பி அன்னல்லாஹ யரா, இதை வந்து அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு விளங்கவே இல்லையா அவன். நீ ரசூலுல்லாஹ் சைதா செய்யும்போது ஒட்டக்கூடலை வைக்கிற, தொழுவுற ஆளை தடுக்கிற, தடுத்துட்டு என்ன செய்கிற, ஜெயிச்சிட்டோன்னு சிரிக்கிற, அட இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்டா, அது விளங்க மாட்டியா நீ. அலம் யாலம், இவன் அறியவில்லையா, அன்னல்லாஹ யரா, அல்லாஹ்வையா நான் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் இதை அப்படின்னு உனக்கு தெரியாதா. அந்த அந்த பட்டு ஒரு சம்பவத்தையும் பார்ப்பேங்கிறான், டோட்டலாக மூடலாக பார்க்கறது இல்லை. நான் பார்வை பார்க்கணும், ஒவ்வொன்றையும் துல்லியமாக ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். நீ தடுத்தது தெரியும், அவரை இழுத்து போட்டது எனக்கு தெரியும், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கல்லால இல்லம் என்தகி, இவன் விலகி கொள்ளவில்லையானால் நஸ்ஃபாம் பின் நாசியா, அவனுடைய நெற்றியை பிடிப்போம். நாசியத்தின் காதிபத்தின் காத்தியா, பள்ளிவாசலுக்கு வர தடுக்கிறான்ல, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் தொழுவதை தடுத்தானேயானால் என்னை அல்லாஹ் பார்க்குறான்னு பயப்படணும், அது எனக்கு தெரியும். என் பார்வையில் நடந்து கொண்டிருக்கிறது, முன்னெற்றியை பிடிப்பேன். நாசியத்தின் காதிபத்தின் காத்தியா, பொய் சொல்லி பாவம் செய்த அந்த நெற்றியை பிடிப்பேன். ஃபல்யதுவும் நாதியா, அவனுடைய சபையை அழைக்கட்டும். சனது ஜபானியா, நானும் நரகத்தின் காவலர்களை கூப்பிட்றோம் ஆடாங்கிறான்ல, நீ உன் சபையெல்லாம் கூட்டுங்கிறான். அதனால் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் தடுக்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது எல்லாத்தையும் தான் எல்லாம் பார்க்குறான். அது சொல்லி காட்டுற சம்பவத்தை நீ தடுத்தியே, அது நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், அது கணக்கில் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், அதுக்கு செய்கிற வேண்டிய நேரத்தில் நான் அதுக்குடைய பனிஷ்மெண்ட்டை கொடுப்பேன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்களா, வந்தவொடனே பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுகிறாங்க. அப்போ தொழுவும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், காபத்துல்லாவை நோக்கி தொழுதா நல்லா இருக்குமே ஆசைப்படுறாங்க. ஆசைப்படும்போது வானத்தை நோக்கி நோக்கி பார்க்குறாங்க. காபத்துல்லாவை நோக்கிறதுக்கு ஆர்டர் வந்துடுமா, அல்லாஹ் உத்தரவு போடுவானாண்டு வானத்தை நோக்கி பார்க்குறாங்கல்ல, அதை பற்றி எல்லாம் சொல்கிறான். கதுனரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, முகமது உன் முகம் வானத்தை நோக்கி நோக்கி வருதே, அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ என்னையே பார்க்கல, ஆனால் உன் முகம் வானத்தை நோக்கி பார்க்குற, நீ வானத்தை நோக்கி பார்க்கல, நீ என்னை தான் பார்க்குற. நீ முகத்தை வானத்தை நோக்கி அடிக்கடி பார்க்கிறாயே, திருப்புறாயே, அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். திருப்பிக்க கிபிலா பக்கம், இனிமே இன்னோட கிபிலா மாற்றியாச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டரை சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டு வானத்தை பார்ப்பாங்களே, அதை சொல்லும்போது பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், உனக்கு தெரியாது நினைக்காத, நீ வானத்தை நோக்கி திருப்புவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ இதெல்லாம் என்ன காட்டுது, அல்லாஹ் வந்து பார்க்குறான், அல்லாஹ் வந்து பேசுகிறான், அல்லாஹ் வந்து சிரிக்கிறான். அப்போ இதெல்லாம் வந்து அந்த அல்லாஹ் வந்து ஒன்றுமற்றவனாக பார்க்குறாங்க பாருங்கள், அந்த எண்ணத்தை தவிடுபடி ஆக்கக்கூடிய விஷயமாக பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹை பற்றி சொன்ன, அல்லாஹை வந்து அல்லாஹ் சொன்னபடி நம்பணும், அதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு சொல்லப்படவே இல்லை. இப்போ அல்லாஹை பற்றி, என்னை பற்றி நான் தான் சரியாக சொல்ல முடியும், உங்களை பற்றி நீங்கள் தான் சொல்ல முடியும், அல்லாஹை பற்றி அல்லாஹ் தான் சொல்ல முடியும். அல்லாஹ் வந்து அவன் எப்படி இருக்கிறான் என்பதை அவன் சொல்ல முடியுமே தவிர, அவனோட தூதர் சொல்ல முடியுமே தவிர, அவங்க சொல்லாததை நம்மளால் ஊகிச்சு கற்பித்து ஆராய்ச்சி பண்ணிலாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இறைவன் இதெல்லாம் சொல்கிறான் என்று சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் நம்பினாதான் இறைவன் நம்புறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வேறு விதமாக நம்பிட்டு போனீங்கன்னா வேற யாரையும் நம்புறீங்கன்னு அர்த்தம், அல்லாஹ்வை நம்பலை. அப்போ அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஆக வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் அல்லாஹ் சொல்கிறானோ அனைத்தும் அறிந்து